திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 231வது பாடல், திருநகரப்படலத்தினுடைய 85வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. ஆருயிர் முழுதும் வீடு பெற்று உய்வான் அறம்புரி சாலையது அனித்தா பேரரவு இறைவன் தவத்தின் முன்னிருந்த பிளத்திடை கோயில் கொண்டு என்றும் பூரணி நோற்று வழிபட அணையால் பூசனை கொண்டு யாவர்க்கும் காரணமான பரசிவன் அனந்த கலையோடு நிலையது அக்காஞ்சி. ஆருயிர் முழுதும் வீடு பெற்று உய்வான். அங்கே ஆன்மாக்கள் அனைவரும், சிறந்த ஆன்மாக்கள் அனைவரும் வீடு பேரை அடைவதற்காக, அடைந்து உய்யும் பொருட்டாக உமையம்மை 32 அறங்களை செய்த அந்த அறச்சாலைக்கு அருகே அறம்புரி சாலையது அனித்தா பேரரவு இறைவன் தவத்தின் முன்னிருந்த பிளத்திடை. அங்கே பாம்புகளினுடைய அரசனாக இருந்த மகாவதுவன் என்று சொல்லக்கூடிய அவன் முன்பு தவத்தில் இருந்த பிளத்திடை, அந்த குகையிலேயே கோயில் கொண்டு உமையம்மை அங்கேயே திருக்கோயில் அமைத்து கொண்டு, காமாட்சி அம்மை அங்கே கோயில் கொண்டு என்றும் பூரணி நோற்று வழிபட, என்றும் பரிபூரணமாக இருக்கக்கூடிய உமையம்மை அங்கே வழிபாடு செய்ய அணையால் பூசனை கொண்டு, அப்படிப்பட்ட உமையம்மை பூசனை செய்ய அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் யாவர்க்கும் காரணமான பரசிவன், அனைத்துக்கும் காரணராக விளங்குகின்ற சிவபெருமான் அனந்த கலையோடு நிலையது அக்காஞ்சி. அங்கே மிக பேரருள் கொண்டு விளங்கக்கூடிய இடமாக இருப்பது காஞ்சி மாநகரம் என்று காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்பை நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.